லேர்ன் ஹிந்தி டு தமிழ் பார்ட் நம்பர் 1 and 8. இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். நாகராஜன் RBP ஹிந்தி பண்டிட் போடுறாகவும் எல்லாம் சேனல் லைக் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸை பார்க்க போறோம். இப்போ வந்து ஆசான் லக்தா ஹே அப்படின்னா வந்து ஆசான் லக்தா ஹே அப்படின்னா என்ன மீனிங்னா ரொம்ப எளிதா தெரியுது அப்படிங்கிற மீனிங். அடுத்து பாத்தீங்கன்னா நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன், அது ஹிந்தில எப்படி சிம்பிளா சொல்லுங்க பாத்தீங்கன்னா லட்டு லேக்கே ஆயாகும். லட்டு லேக்கே ஆயாகும் அப்படின்னா வந்து நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். அப்புறம் வந்து உங்களுக்கு எதாவது வேணுமாங்கிறது ஹிந்தில சிம்பிளா கேட்கணும்னா ஆப்கோ குச் சாஹியே கியா, ஆப்கோ குச் சாஹியே கியா அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு அர்த்தம். அப்புறம் வந்து இது ரொம்ப முக்கியமானது, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஹிந்தில எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ஏ பகுத் ஜரூரி ஹே, ஏ பகுத் ஜரூரி ஹே அப்படின்னா வந்து இது ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு சொல்றீங்க, ஏதோ ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா கேட்பீங்களா நீங்க எவ்வளவு சொல்றீங்க, அது ஹிந்தில அப்படின்னா கித்னா கா ரகே, கித்னா கா ரகே அப்படின்னா வந்து நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்புறம் வந்து ஏன் சிரிக்கிறா, அது ஹிந்தில எப்படி கேட்பீங்க பாத்தீங்கன்னா கியோ ஹன்ஸ் ரகே ஹோ, கியோ ஹன்ஸ் ரகே ஹோ அப்படின்னா வந்து ஏன் சிரிக்கிறான்னு அர்த்தம். அடுத்த வந்து நீ பாத்தியா இல்லையா, அது ஹிந்தில எப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா தும்னே தேக்னே தேக்கா யா நெகி, தும்னே தேக்கா யா நெகி அப்படின்னா வந்து நீ பாத்தியா இல்லையான்னு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா நான் திட்ட மாட்டேன், அது ஹிந்தில சிம்பிளா எப்படி சொல்லுங்க பாத்தீங்கன்னா மே நகி டாட்டுங்கா, மே நகி டாட்டுங்கா அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு திட்ட மாட்டேன்னு அர்த்தம். இன்னைக்கு வந்து இந்த சென்டென்ஸ் போதும். ரிமைனிங் அப்புறம் சாரி இன்னும் 2 இருக்கு. அவர் வந்து இப்ப எங்க இருக்காரு, ஹிந்தில எக்ஸாக்டா கேட்கணும் அப்படின்னா ஓ அபி கஹா ஹே, ஓ அபி கஹா ஹே அப்படின்னா அவர் இப்போ எக்ஸாக்டா எங்க இருக்காருங்க மீனிங். அடுத்து வந்து கதவை மூடிட்டு இப்போ உங்க ஃப்ரெண்ட் வராரு கதவை மூடிட்டு போக சொல்றீங்க, அது ஹிந்தில எப்படி சொல்லுங்க தர்வாஜா பந்த் கர்கே ஜாவோ, தர்வாஜா பந்த் கர்கே ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த 10 சென்டென்ஸ் போதும்.